சரி, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக ஒரு சுருக்கமான இதோட வார்த்தையை நம்ம வாசிப்போம். வார்த்தையை நல்லா கவனிங்க, அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. வீட்டில் போய் அந்த வார்த்தைகளை தியானிங்க. கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். நம்ம உயிர்ப்பிக்கிற, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, பாடுகளிலிருந்து கர்த்தர் நம்ம விடுதலை கொடுக்கிற அவருடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கவனமாய் கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாசிப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 628 பழைய ஏற்பாடு. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, ஆமென், 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஆமென். அல்லேலூயா. இங்கே இந்த எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தை, உபவாசம் பண்ணுங்கள். என்னது? உபவாசம் பண்ணுங்கள், எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் என்ன பண்றோம், சேர்ந்து நாங்களும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தாங்கள் ஜெபிக்கிற ஒரு உபவாச காரியத்தை குறித்து ஒரு நாட்டுக்கு, அதாவது 1-2 நாடு இல்லைங்க, கிட்டத்தட்ட 127 தேசத்தை ஆள்ற ராஜாவுடைய வைப்பு சொல்றாங்க. என்னது? நம்ம ஒரு வீட்டையே மேய்க்க முடியல. நம்ம இந்தியா எவ்வளவு பெருசு, இந்த மாதிரி 127 நாட்டுக்கு அவங்க வீட்டுக்காரர் தான் ராஜா. அந்த ராஜாவுக்கு இருக்கிற அம்மா ராணி, யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ராஜாவா இருந்தாலும் வீட்டுல பிரச்சனை தான், ராணியா இருந்தாலும் பிரச்சனை தான். ஆக மொத்த எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறது எது? உபவாசம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உபவாச ஜெபம் தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விடுதலை கொடுக்கும் அப்படின்றத அவங்க நல்லா அறிந்திருந்ததுனாலதான் அவங்க உபவாசத்தை அந்த இடத்துல ஏறெடுக்கிறதை குறித்து நமக்கு சத்திய வேதத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி இருக்கிற அந்த உபவாசத்துக்கு காரணம் என்ன, அவரோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க பார்த்தீர்களானால், அதே எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி. போதும், நல்லா கவனிங்க. இங்க மொர்தெகாய் அவங்களுடைய எஸ்தர் ராஜாத்தியோடைய சித்தப்பா. நல்லா கவனிங்க. எஸ்தருடைய அப்பா அம்மா கிடையாது. அவங்கள சின்ன வயசுல இருந்தே எடுத்து வளர்க்கறது யாரு? அவங்க சித்தப்பா மொர்தெகாய் தான். நல்லா கவனிங்க. இந்த மொர்தெகாய் கிட்ட இருந்து நல்லபடியா வளர்ந்த ஒரு அருமையான ஒரு மகள் தான் இந்த எஸ்தர் ராஜாத்தி. இப்போ அந்த எஸ்தர் ராஜாத்தி இப்போ எந்த ஸ்தானத்துக்கு போயிருக்காங்க? ராஜாத்தி, ராணி ஸ்தானத்துக்கு போயிருக்காங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போனா கூட இன்னமும் தன்னுடைய வளர்த்த அப்பாவுடைய பேச்சு கேட்டு ஒழுங்கா நடக்கிற ஒரு பெண்ணை குறித்து வசனம் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த உயர்வுக்கு நம்மளை வழி நடத்தின ஆவிக்குரிய தகப்பன் யாரு? இந்த மொர்தெகாய் தான் அப்படின்றத மறக்காம மொர்தெகாயுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அருமையான மகளை குறித்து இங்க வேத வசனம் சொல்லுகிறது. இங்கே மொர்தெகாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? யூதர்களை இந்த உலகத்திலேயே இல்லாம அழிக்கிறதுக்காக ஆமான் என்கிற ஒரு மனுஷன் சதி ஆலோசனை பண்ணி அதுல அவனுக்கு காரியம் கைகூடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்க மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஏன் சொல்றாருன்னா, யூதர்கள் ஒட்டுமொத்தமா உலகத்துல இருக்கிற எல்லா யூதர்களை அழிக்கும் போது அந்த யூத சந்ததியில பிறந்தவ தான் இந்த எஸ்தர் ராஜாத்தி. அந்த யூத சந்ததியில பிறந்தவன் தான் இந்த மொர்தெகாய். அதனால ராஜாத்தியா இருக்கிறதுனால நீயும் தப்பிக்க போறது இல்ல, நான் வாட்ச்மேனா இருக்கிறதுனால நானும் தப்பிக்க போறது இல்ல.
அதனால இது நம்ம இனத்துக்கே வந்த பெரிய ஒரு பேரழிவு. இதுல இருந்து நாம இன்னைக்கு தப்பிக்கிறதுக்காக தான் உனக்கு இன்னைக்கு இந்த ராணி பட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நீ செயல்பட்டு இந்த காரியங்களுக்காக நீ திறப்புல போய் நின்னு உபவாசம் பண்ணி நீ காரியங்களை நடப்பிக்கலன்னா ரட்சிப்பு வேற வழியில இருந்து கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா நீயும் உன் குடும்பமும் என்ன ஆவீங்க யோசித்து பாருங்க அப்படி சொல்லி ஒரு எச்சரிப்பாக கடிந்து கொண்டு இங்க அப்பா என்ன பண்றாரு, மகளுக்கு சில வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். அப்பதான் இந்த எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, நான் என்ன பண்றேன், எனக்காக நீங்க உபவாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ இங்க எஸ்தருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆமான் என்கிறவன் ஒட்டுமொத்தமா தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் இல்ல, தங்களுடைய ஒட்டுமொத்த இனத்தையுமே அழிக்க ஒரு சத்துருவாய் அவன் உருவாகி இருக்கான். இவனால இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க இனமே அழிய போகுது. இதுதான் சூழ்நிலை. இவன் இன்னைக்கு இருக்கிறது போல டக்குன்னு ஒரு பிரச்சனையை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணிடலாம், போனு அடிச்சு பேசிடலாம். இப்போ பிரைம் மினிஸ்டரு தமிழகத்துல ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா என்ன பண்ணலாம், அங்கேருந்து ஒரு ஃபோன் அடித்தா போதும் முதலமைச்சருக்கு, இங்கே காரியத்தை சாதிச்சுக்கலாம். சரி யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் 127 தேசத்துக்கும் இந்த லெட்டருங்க போகுது அப்படின்னா இதை எவ்வளோ நாளுக்கு முன்னாடி இவங்க இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. இவங்க கப்பலில் போய் சில பேர் அந்த லெட்டரை கொடுத்துருப்பாங்க, குதிரை மேலே போய் கொடுத்துருப்பாங்க, நடந்து போய் கொடுத்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, கிட்ட இருக்கிற தேசம் இருக்கு, தூரமா இருக்கிற தேசம் உண்டு. அப்போ எவ்வளோ நாளுக்கு முன்னாடியே இந்த சதி திட்டத்தை அவன் போட்டு அவன் என்ன பண்ணிட்டான், காரியங்களை நகர்த்திட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன நடக்க போகுது, நாமெல்லாம் சாக போறோம், நம்முடைய வாழ்க்கை முடிவு உண்டாயிடுச்சு அப்படின்னு ஒரு பயத்துல நடுக்கத்துல தான் இந்த வார்த்தைகளை அங்க எழுதப்பட்டு இருக்குது. அப்போ இந்த ஆமான அழிச்சா மட்டும்தான் இன்னைக்கு இந்த யூதர்கள் அதுல இருந்து தப்பிக்க முடியும். அதனாலதான் இவங்க இப்போ உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். யார் இந்த ஆமான்? ஏன் ஆமானுக்காக இந்த ஒட்டுமொத்த யூதர்களும் உபவாசம் இருந்து அவங்க ஜெபிக்கிறாங்களே, அதற்கு காரணம் என்ன? இந்த ஆமானுக்கும் நாம உபவாசம் இருந்து இன்னைக்கு கூடி வந்திருக்கோம்ல, இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்கு பிரச்சனை, அதனால அந்த அம்மா ஜெபிச்சுட்டு, அதை ஏங்க ஐயா எங்க வீட்டுல எத்தனை சொல்றீங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். உண்மைதானே? பக்கத்து வீட்டு பிரச்சனை எனக்கு எதுங்க, என் பிரச்சனையே எனக்கு தலைக்கு மேல போகுது, அதுக்கு ஏதாவது ஒரு வெடி சொல்லுவீங்களான்னு பார்த்தா நீங்க என்னடானாக்கா அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை பத்தி பேசுறீங்க. யோசிச்சு பாருங்க, இது அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை இல்லை, இது எஸ்தர் பிரச்சனை இல்லை, இதுல நம்ம பிரச்சனையும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுல நம்ம பிரச்சனையும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தியை போல நாமளும் செய்யலைன்னா அன்னைக்கு அந்த குளம் அழியறதுக்கு எப்படி ஒருத்தன் எழும்பினானோ அதே போல நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் ஒன்றும் இல்லாமல் போறதுக்கு இன்னைக்கு ஆமான் என்கிற சத்துரு என்ன பண்ணுவான், எழும்பி கிரியை செய்வான். அப்போ இன்னைக்கு இந்த உபவாச நாள்ல எஸ்தர் ராஜாத்தியை போல நாம செயல்படணும், மொர்தெகாயை போல நம்ம செயல்படணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறான். இந்த ஆமான் அப்படின்ற அந்த மனுஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு அமலேக்கியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னது அமலேக்கியன்? நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்களே, நாடாரு முதலையாரு அப்படின்னு பல விதமான இதை பத்தி சொல்றாங்களே, அந்த மாதிரி அவர் எந்த ஆளுன்னு கேட்டீங்கன்னா அமலேக்கியர் அப்படின்றது. இந்த அமலேக்கியர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் யாக்கோபு அண்ணன் யாரு, ஏசா. ஏசாவுடைய வம்சத்துல வந்தவன் தான். நல்லா கவனிங்க. அப்போ இந்த அமலேக்கியன் ஆகிய இந்த ஆமானை குறித்து ஏன் இவங்க இவ்வளவு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க, இந்த அமலேக்கியத்தினுடைய காரியங்கள் என்ன, இந்த ஆமானுடைய காரியங்கள் என்ன, அது எந்த விதத்துல நம்ம பாதிக்குது, ஏன் நம்ம இதற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் அப்படின்னா, முதலாவதாக வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். போதும், நல்லா கவனிங்க. யார் சொல்றா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பாலும் தேனூரும் ஓடுகிற தேசமான கானான் தேசத்தை, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது இந்த அமலேக்கியர்கள் என்ன பண்ணாங்களாம்? நல்லா கவனிங்க, வழிமறித்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இன்னைக்கு ஆமானை அழிக்கணும், அந்த அமலேக்கியனை அழிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா,
அருமையான தேவட பிள்ளைகளே, அன்னைக்கு இஸ்ரவேலர் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போகாதபடிக்கு இடைமறித்து அவர்களை திசை திருப்ப முயற்சி பண்ணானோ, அதே போல பரலோகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க நம்மளை பார்த்து இந்த சத்துருவாகிய பிசாசாகிய ஆமான் என்கிற இந்த காரியம் என்ன பண்ணுது? நம்மளை வழிமறிக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு இருக்கவங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சு போயிட்டாங்க. அதே ஆவி இன்னமும் கிரியை செய்து பாருங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம ஏன் கவனிக்கணும்னா, நாம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்துக்கு நமக்கு கர்த்தர் எத்தனையோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. நான் உன்னை வாளாக்காம உன்னை தலையாக்குவேன், உன்னை கீழாக்காம மேலாக்குவேன், நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் கர்ப்பத்தின் கனியை உனக்கு நான் ஆசீர்வதித்து தருவேன், உன்னுடைய வியாபாரத்தை நான் பெருக பண்ணுவேன், உன்னுடைய கையும் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளோட சமாதானம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்றோம்? விசுவாசித்து ஸ்தோத்தரித்து அதுக்காக ஜெபித்து எப்பொழுது அதை நான் சுதந்திரிக்க போறேன்னு சொல்லி விசுவாச வாழ்க்கையில நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் பாருங்க. இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற பிள்ளைங்க அதை சுதந்திரிக்காதபடிக்கு தனாலும் வந்து நடுவுல என்ன பண்றான்? தடுப்பு சுவர் மாதிரி வந்து நிக்கிறான் இந்த பிசாசு. அப்ப நல்லா கவனிங்க. இந்த ஆமான நீங்கள நானும் அழிக்கலன்னா நம்மளால கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பிள்ளைங்க பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த எந்த வாக்கு தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. அதனாலதான் இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? இந்த ஆமான் என்கிற அமலேக்கியனை என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ணி அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்களும் நானும் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணுமா வேணாவா? உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருல்ல, நீங்களும் உங்க வாக்குத்தத்தத்தை நோக்கி தானே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? என் கடன் பிரச்சனை மாத்துவேன்னு சொன்னீங்களே, அது என்னைக்குன்னு சொல்லி தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பாதையில போயிட்டு இருக்கும்போது அதை நாம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒருத்தன் தடை பண்ணா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த தடை பண்றவன் தான் அந்த ஆமானதான் உபவாசத்தினால மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படின்றத எஸ்தர் கண்டுகொண்டதுனாலதான் உபவாசம் இருந்து ஜெபித்து அந்த ஆமானை அழிச்சான். யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம அழிக்கணுமா வேணாம்? நம்ம வாக்குத்தத்துக்கு தடையா இருக்கிற இந்த ஆமானை அழிக்கணுமா வேணாவா? யோசிச்சு பாருங்க. நம்ம பிரயாணத்தை தடுக்கிற, நாம முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு ஒரு இடத்துல நம்மளை முடக்கி போட நினைக்கிற இந்த ஆமானை நீங்களும் நானும் ஜெயிக்கணுமா வேணாவா? யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, காட்டிட்டாரு. ஆனா அது பெற்றுக்கொள்ற கொஞ்ச நேரத்துக்குள்ளார பெற்றுக்கொள்ள போற இன்னும் கொஞ்ச நேரத்தை திடீர்னு அது நமக்கு இல்லை, அல்லது நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு யாரா வந்து நமக்கு எதிராக நின்றாங்கன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. தாங்க முடியுமா? அதனால இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுங்க. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, அது காதுகளில் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தை தோன்றவும் இல்லை. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை ஏசப்பா உங்களுக்காக, எனக்காக, நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவ்வளவு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்க கூடாது என்பதற்காக நமக்கு எதிர்த்து வருகிறவன் தான் இந்த ஆமான் என்கிற அமலேக்கு. அதை அழிச்சே தீரணும். எப்போது அழிக்க முடியும்? உபவாசம் இருந்தாதான் அழிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. பக்கம் 308 பழைய ஏற்பாடு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3-4. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். இந்த அமலேக்கிய கூட்டம் வந்தா என்ன பண்ணிருன்னா, அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலருடைய எல்லா வருமானம், அதாவது இன்னைக்கு நம்ம பணம் நகை அப்படின்னு வச்சுக்கிறோம் பாருங்க, ஆஸ்தி, அன்னைக்கெல்லாம் ஆடு மாடு அதிகமா இருந்தாதான் அவன் பணக்காரன். நல்லா கவனிச்சு பாருங்க. அரிசி மூட்டை மூட்டையா குடோன்ல அடுக்கி வச்சிருந்தா அவன் தான் பெரிய பணக்காரன். யோசிச்சு பாருங்க. இவங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுவாங்க, இவங்க கஷ்டப்பட்டு ஆடு மேய்ச்சி அதை பெருக்குவாங்க, கஷ்டப்பட்டு மாடுகளை மேய்த்து அதை பெருக பண்ணுவாங்க. இப்படி நல்லா பெருக பண்ணி நாம நல்லா ஆசீர்வாதமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உழைச்சி 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 சேர்த்து வைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இவங்க அசால்ட்டா வந்து என்ன பண்ணிடுவாங்க? சொல்லிட்டு போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. இதுதான் ஆமானுடைய ஆவி. இந்த ஆவி இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு பிரதர் சம்பாதிக்கிறாங்க,
கஷ்டப்பட்டு சிஸ்டர் சம்பாதிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு நம்ம வீட்டார் சம்பாதிக்கிறாங்க. ஆனா கஷ்டப்பட்டு அந்த பணத்தை நீங்க ஒரு 5000மோ 10,000மோ சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதை ஒருத்தன் ஈஸியா ஒருத்தன் வந்து கட்டிட்டு போறான்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போறவனை பார்க்கும்போது நமக்கு எப்படி கொடுமையா இருக்கும். வீட்டுக்கு வந்து பாக்கெட்டை தடவி பார்க்கும்போது பாக்கெட்டு கிழிஞ்சிருக்கு, ஒண்ணுமே இல்லைப்பா, சம்பள பணம் காணாம போயிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் அந்த அமலேக்கியோட ஆவி. அது என்ன பண்ணும், உங்களோட உழைப்பை சுரண்டும், உங்க வருமானத்தை சுரண்டி தின்னும், உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அது என்ன பண்ணிக்கும், அபகரித்து கொள்ளக்கூடியது. அது மாத்திரம் இல்ல, அந்த அமலேக்கியரை குறித்து வசனம் சொல்லுது பாருங்க. 7:12 அதே அதிகாரத்துல வாசிங்க. 7:12 நியாயாதிபதிகள்ல 7:12 வாசிங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டி கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். போதும், நல்லா கவனிங்க. எப்படி இருந்தாங்களா அவங்க? வெட்டுக்கிளியை போல இருந்தாங்களாம். கவனிச்சிங்களா? ஒரு விவசாயி கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், வெட்டுக்கிளி நல்லதா பிரதர் உங்களுக்கு? நீங்க விதை விதைச்சிங்க, நெல் முளைச்சிருக்கு, அல்லது வேற ஏதாவது பயிர் விதைச்சிருக்கீங்க, வெட்டுக்கிளி வந்து ஒரு கூட்டமா வந்து உங்க நிலத்துல உட்காந்தா எப்படி பிரதர் உங்க விளைச்சல் நல்லா இருக்குமா? கேட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்தது, பாகிஸ்தான் பக்கத்துல இருந்து வெட்டுக்கிளி கூட்டம் வந்தது, மொத்த கோதுமையும் காலி பண்ணிட்டு போயிருச்சே. யோசிச்சு பாருங்க. அப்ப வெட்டுக்கிளியோட வேலையே என்னது? சாப்பாடு, உணவு பொருட்களை, உங்களுடைய வருமானத்தெல்லாம் என்ன பண்ணிடும், அரிச்சு காலி பண்ணி தின்னுட்டு காலி பண்ணிட்டு போயிடும். அப்ப நல்லா கொஞ்சம் அமலேக்கியன் எப்படி இருக்கான்? வெட்டுக்கிளியை போல இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 30:1 வாசிங்க. 1 சாமுவேல் 30:1 பக்கம் 382 பழைய ஏற்பாடு. 30:1 1 சாமுவேல். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து. நல்லா அமலேக்கியர் வந்தாலே என்ன பண்ணிட்டு போறாங்க? அங்க வரும்போது வெட்டுக்கிளியை போல வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க பார்த்தோம், முதல் வசனத்தை பார்க்கும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு பாக்குறோம். இங்கேயும் பாருங்க, உறுதிப்படுத்துறாரு ஆண்டவர். என்ன பண்றாங்க? தாவீதும் அவனுடைய நண்பர்களும் ஒரு கூட்டமா ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க, சிக்லாக்ன்ற பட்டணத்துல. அவங்க எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு யுத்தம் பண்ண போனா, இவங்க போய் வர்றதுக்குள்ள இந்த அமலேக்கியன் வந்து என்ன பண்ணிட்டான், இவங்களுடைய எல்லா விதமான காரியத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டான். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ அந்த ஆமான் என்கிற காரியத்தை ஏன் உபவாசத்தினால எஸ்தர் அழிச்சாங்கன்னா, இது என் வருமானத்தை, என் உழைப்ப கொள்ளையடிக்கிற ஆமான். இதை நான் அழிக்கலைன்னா எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ ஒண்ணுமே சாப்பிட இருக்காது, நாங்க ஜீவனமே பண்ண முடியாது, நாங்க நிம்மதியாக வாழ முடியாதுன்றதுனாலதான் எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க, அந்த ஆமானை உபவாசம் பண்ணி அழித்து போட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, 2 காரியத்தை பார்த்தோம். ஒண்ணு என்ன பார்த்தோம், அந்த ஆமான்னா என்னது, அது வழிமறிக்கிற வல்லமை. 2வது என்னது, நம்முடைய உழைப்பை சுரண்டுகிற வல்லமை அது. 3வது 1 சாமுவேலின் புஸ்தகம் அதே 30ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். நல்லா கவனிங்க. 3வதா இந்த அமலேக்கு என்கிற அந்த ஆமானுடைய சுபாவம், அவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, அதுகிட்ட சிறை பிடிச்சுக்கிட்டு போற வல்லமை இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களை அப்படியே கூட்டிட்டு போய் எந்த விதத்திலையும் அவங்க எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்க, நினைச்சா இந்த ரூமுக்கு போகலாம், அந்த ரூமுக்கு போகலாம், வெளியே போகலாம். யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கிற உங்களை திடீர்னு ஒரு அறையில போட்டு பூட்டி போட்டாங்கன்னா எப்படி இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களால செயல்பட முடியாது, சிந்திக்க முடியாது. அந்த அறை தான் உங்க வாழ்க்கையா மாறிடும், இருள் தான் உங்க வாழ்க்கையா மாறிடும். உங்களுக்கு எதை பத்தி யோசிக்கவே தோணாது. இதுதான் ஒரு பெரிய சிறையிருப்பு. யோசிச்சு பாருங்க. உங்களால செயல்பட முடியாத நிலையில இருக்கிறதுக்கு பேர் தான் சிறையிருப்பு. உங்க சொந்த பந்தங்களை பார்க்க முடியாது, உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. எங்க பார்த்தாலும் அடைக்கப்பட்ட வாசல், எங்க பார்த்தாலும் வெறுப்பு, எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்த வாழ்க்கை, எங்க பார்த்தாலும் சூன்யமாவே இருக்கும். இதுதான் சிறையிருப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த எஸ்தர் அம்மா இந்த ஆமான் என்கிற அமலேக்கினை அழித்தாங்க உபவாசம் பண்ணினா, இவன் வந்தானா நம்மளை சிறைப்பிடிச்சிருவான். யாரு? அவங்கள மட்டும் இல்ல,
அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இன்னொரு வாட்டி அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. 32. அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும், ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து, நல்லா கவனிச்சுங்க, சின்னவங்க பெரியவங்க எல்லாம் வித்தியாசமே கிடையாது, எல்லாரையுமே அது என்ன பண்ணோம், சிறைப்பிடித்து இருப்பான். நல்லா கவனிங்க. அப்போ உங்க பொண்டாட்டியும் பார்க்காது, உங்க பிள்ளைனும் பார்க்காது, உங்க புருஷனும் பார்க்காது. அந்த ஆவி வந்துச்சுன்னா அது என்ன பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சிறைப்பிடிக்கும். சில பேரை லவ்ன்ற பேர்ல சிறைப்பிடிக்கும், சில பேருக்கு குடின்ற பேர்ல சிறைப்பிடிக்கும், சில பேருக்கு புகை சிகரெட்ன்ற இதில் சிறைப்பிடிக்கும், சில பேருக்கு வேசித்தனம் விபச்சாரத்துல போய் சிறைப்பிடிக்கும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன்ற பிரச்சனையில சிறைப்பிடிக்கும், சில பேருக்கு வியாதின்ற விஷயத்துல சிறைப்பிடிக்கும். ஆக மொத்தம் எல்லாமே என்னதான் இருக்கு, சிறைப்பிடிப்பு. இதுல பெரியவங்க சின்னவங்கன்ற பாகுபாடே கிடையாது, புருஷன் பொண்டாட்டின்ற பாகுபாடே கிடையாது. எல்லாருக்கும் விரோதமா கிரியை செய்யறதுதான் என்னது, இந்த ஆமான் என்கிற அமலேக்கியன். அதனாலதான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இது எனக்கும் ஆபத்து, என் புருஷனுக்கும் ஆபத்து, என் பிள்ளைகளுக்கும் ஆபத்து அப்படின்றதுனாலதான் அந்த அம்மா உபவாசம் பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த அமலேக்கு என்கிற ஆமானை அடித்து போட்டாங்க. அல்லேலூயா. 4வதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். அதே எஸ்தர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 6-8 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ராஜாவாகிய அகாசுவேருவின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மரத்தையும் குறித்து போடப்பட்டு அதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிறந்து பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. நல்லா கவனிச்சீங்களா என்ன சொல்றான் அவன்? போய் ஆமான்னு ராஜா கிட்ட போட்டு கொடுக்குறான். என்ன போட்டு கொடுக்குறான்? ஐயா, உங்க தேசம் முழுசும் ஒரு விதமான கூட்டம் பரவி இருக்கு, அது உங்களை மதிக்கிறதே கிடையாது, உங்க சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது. அந்த கூட்டம் அது ஒரு வித்தியாசமா இருக்கு, அது எல்லாருக்கும் ஆபத்து. நீங்க ஒன்னா அவங்க சொல்லுங்க, உங்க பேர்ல நான் அவங்கள காலி பண்ணி விட்டுறேன், அது ராஜா இப்படியே விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி நம்மளுடைய நல்ல பேரெல்லாம் கெடுக்கிற தூற்றி திரிகிற ஆவி. அதுக்கு என்னது? தூற்றி திரிகிற ஆவி. நம்ம நல்ல மதிப்பெல்லாம் கெடுக்கிறோம். ஒருத்தவங்க நம்மளை பத்தி நல்ல எண்ணம் வச்சிருப்பாங்க, ஓ இந்த பிரதரா இந்த சிஸ்டரா ரொம்ப நல்லவங்க, நல்லா ஜெபிப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, வேலையில கரெக்டா இருப்பாங்க, எந்த வேலை கொடுத்தாலும் கரெக்டா செய்வாங்க, அவங்களால நமக்கு நஷ்டம் கிடையாது, லாபம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நல்ல விதத்துல வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஆமானி நாவி உள்ள பூந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கீங்களா, அழகா சைலண்டா ஏதாவது ஒரு குண்டை போட்டு நம்ம மேல இருக்க நல்ல பேரெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. இதை நீங்க எங்க வீட்டுல சொந்தக்காரங்கிட்ட ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேலை செய்யற ஆபீஸ்ல இப்படிதான் கூடவே இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா எங்க நமக்கு வெடிகுண்டு போடணுமோ அங்க போட்டுட்டு அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஆபீசர் கூப்பிட்டு நம்மள என்ன பண்ணுவாரு, காட்டுவார், திட்டுவாரு. என்னடா இது, நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, நம்மள அவ்வளோ மதிப்பா வச்சிருந்தாங்களே, இன்னைக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆமானி நாவி என்ன பண்ணிடணும், நம்மளை பத்தி தப்பா சொல்லி கொடுக்குது. இவன் அப்படி, இவன் இப்படி, இவன் உங்களுக்கு ஆபத்தானவ, இவன் உங்களுக்கு திருடுறாள், நடக்காததை நடந்தா மாதிரி சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க செய்யாததை செஞ்சா மாதிரி சொல்லி இப்படி உங்க நல்ல பேரெல்லாம் கெடுத்து உங்களை அடிக்க நினைக்கிறது தான் யாருடைய வேலை? இந்த ஆமான் என்கிற அமலேக்கியனுடைய வேலை. அதனாலதான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எஸ்தர் அம்மா உபவாசம் பண்ணி இந்த நற்பேரை கெடுக்கிற இந்த ஆமானி நாவி என்ன பண்ணாங்க, உபவாசம் பண்ணி அடித்து போட்டாங்க. நல்லா கவனிச்சுக்க. 4 விஷயம் பார்த்தோமா, கடைசியா ஒரு காரியத்தை பாருங்க. எஸ்தர் 4:7 வாசிங்க. எஸ்தர் 4:7.
அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி. போதும், நல்லா கவனிங்க. இப்போ ஆமான் அடுத்ததா என்ன பண்றான்? தான் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்? பணத்தை செலவு பண்றான். நல்லா கவனிங்க. எல்லாருமே ராஜா கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்? ராஜாவுக்கு பணம் கொடுக்கிற அளவுக்கு இவன் என்ன பண்றான்? பெரிய பணக்காரனா இருக்கான். நல்லா கவனிச்சிங்க. இந்த ஆமான் என்கிற ஆவி சில நேரங்களில் பணத்தினால நம்மளை அடிக்க நினைக்கும், அதிகாரத்தினால நம்மளை அடிக்க நினைக்கும். நம்ம கூடவே இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. சில நேரங்களில் நம்மளை காட்டி ரொம்ப பெரியவங்களை வச்சு நம்ம ஒழுங்கா போயிட்டே இருப்போம். திடீர்னு பெரிய ஆட்களை வச்சு நம்ம ஊர்ல தலைவர் இருப்பாரு. என்னப்பா ரொம்ப ஆட்டம் போடுறியா, அடங்குறியா இல்லைன்னா அப்படின்னு கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்கும், நல்லா போயிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? நமக்கு விரோதமா எழும்பி அவங்க பணத்தினாலையும் அதிகாரத்தினாலும் என்ன பண்ணுவாங்க? நம்மளை அழிக்க நினைப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஆமானை ஏன் அந்த அம்மா அழிச்சாங்க உபவாசம் பண்ணினா? ஒண்ணு நம்ம பார்த்தோம், வழி மறிக்கிற வல்லமை அதுக்கு இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய உழைப்பை சுரண்டுகிற வல்லமை அதுக்கு இருக்கு. மூணாவது, நம்மை சிறை பிடிக்கிற வல்லமை இருக்கு. நாலாவதா, நம்ம தூற்றி திரிகிற வல்லமை அதுக்கு இருக்கு. அஞ்சாவதா, அதிகார வல்லமை இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இதனாலதான் அந்த அம்மா உபவாசம் பண்ணி அந்த காரியத்தை அவங்க மேற்கொள்ள பிரயாசப்பட்டாங்க. ஆனா வேதத்துல இது குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 15:3 வாசிங்க. 1 சாமுவேல் 15:3. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். ஏசப்பா சவுல் கிட்ட சொல்லி அனுப்புறார். என்ன சொல்றாரு? பாருப்பா, இந்த அமலேக்கு இவ்வளவு பிரச்சனைக்குரிய ஆளு இது. இந்த ஆளு உன் கூட இருந்தா, இந்த ஆவி உன் கூட இருந்தா இது உனக்கு எதிராக செயல்படும், இவ்வளவு பிரச்சனை உனக்கு உண்டாக்கும். அப்படின்றதுனால ஏசப்பா என்ன சொல்றாரு? இத நீ அழிச்சு போடு அப்படின்னு சொன்னார். யாருக்கிட்ட? சவுல் கிட்ட சொன்னார். ஆனா இந்த சவுல் என்ன பண்ணாரு? புறப்பட்டு போனார். அந்த அமலேக்கியருக்கு மேல யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்காக போனார். போய் அரையும் குறையுமா என்ன பண்ணிட்டாரு? அங்க இருக்க ஆடு மாடை பார்த்து சொத்து பத்துக்களை பார்த்தவொடனே தான் எதுக்காக வேலைக்கு போனாரோ அந்த வேலையை அவர் என்ன பண்ணிட்டு விட்டுட்டு அவர் சொத்து பத்துக்களை சேகரிக்கிற வேலைக்கு போயிட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல தப்பிச்சவன் தான் அந்த ஆமான். நல்லா கவனி. சவுல் கொல்லாம விட்ட தப்பிச்சு ஓடுன அந்த சந்ததியிலிருந்து வந்த இந்த ஆமான் தான் எத்தனையோ வருஷம் கழிச்சு ஒட்டுமொத்த இஸ்ரவேலரையும் அழிக்க எதிரியா உருவாகியிருக்கான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ சவுல் என்ன பண்ணாரு? அமலேக்கியரை விட்டாரா? அவனை ஜெயிக்காம விட்டாரா? யுத்தம் பண்ணாம விட்டுட்டாரா? இப்ப அந்த சவுலுக்கு என்ன முடிவு நடந்தது பாருங்க. 2 சாமுவேல் 1 10 வாசிங்க. 2 சாமுவேல் 1 2 சாமுவேல். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஷ்ட கடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். அப்ப தாவீது என்ன கேட்பா? நீ யாருன்னு கேக்குறானா? மேல பாருங்க. அதுக்கு முன் வசனம் இருக்கு. அப்படின்னு நீ யாருன்னு கேட்டானா? அப்பொழுது அவர் நீ யார் என்று என்னை கேட்டார். 8வது வசனத்துல பாத்தீங்களா? சவுலை கொன்னது யாரு பாத்தீங்களா? அப்ப தாவீது கேக்குறான். ஒருத்தன் ஓடி வந்தான், நீ யாரா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் பாருங்க? நான் அமலேக்கியன் என்று. நல்லா கவனிச்சிங்களா? இவனையும் விட்டுட்டான். அன்னைக்கு யுத்தம் பண்ணும்போது ஆமானையும் விட்டது மட்டும் இல்ல, இப்ப இவனை கொன்னு குவிச்சான் பாரு, அவனையும் சேர்த்து விட்டுருக்கான். நல்லா கவனிங்க. எந்த ஆமானை நாம அழிக்காம விடுறோமோ, எந்த போராட்டத்தை நாம ஜெயிக்காம விடுறோமோ, எந்த பிரச்சனையை நாம ஜெயிக்காம விடுறோமோ, அந்த பிரச்சனை நம்மளை என்ன பண்ணுவோம்? அது நம்மளை அழிச்சிடும். நல்லா கவனிச்சு பாருங்க. அழிச்சிடும். சவுல் யுத்தம் பண்ணி ஜெயிக்க தவறி போனான். அதே ஜனங்களால அவன் அழிக்கப்பட்டான். அதே மாதிரி நாம நம்முடைய வாழ்க்கையில
இந்த மாதிரி ஆமானா இருக்கிற பிரச்சனைகளை, இந்த மாதிரி அமலேக்கா இருக்கிற பிரச்சனைகளை நீங்களும் நானும் ஜெயிக்க தவறிட்டேன்னா, யுத்தம் பண்ணி அதை மேற்கொள்ள தவறிட்டேன்னா, உபவாசம் இருந்து அதை அழிக்க தவறிட்டேன்னா, ஒரு நாள் இதுவே நமக்கு தலைவலியா வந்து நிற்கும், இதுவே நமக்கு போராட்டமா வந்து நிற்கும். அதனால என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம கவனமா இருந்து நாம என்ன பண்ணோம், இந்த ஆமானின் வல்லமைகளை நாம உபவாசம் பண்ணி மேற்கொள்ளணும். நல்லா கவனிங்க. அன்னைக்கு சவுலை கொலை பண்றதுக்கு மாத்திரம் இல்ல, மொர்தெகாயை காலி பண்றது கூட இந்த ஆமான் என்ன பண்ணான், 50 அடி உயர தூக்கு மரத்தை செஞ்சு வச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் எப்பவுமே செஞ்சு வச்சுட்டு தான் அடுத்த வேலையிலே போவார். யோசிச்சு பாருங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம உபவாசம் இருக்கிறது இந்த காரியத்துக்காக. அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தி அதை ஜெயிச்சாங்க. நீங்களும் நானும் என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்க. உங்களை வழிமறிக்கிறத அப்படியே விட போறீங்களா? எதிர்த்து நிக்கிறத அது பாட்டு இருக்கட்டும் கம்முன்னு விட போறீங்களா, இல்ல ஜெயிக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. இல்ல உங்க உழைப்பை சுரன்றத நீங்க இன்னும் விட்டு கொடுக்க போறீங்களா? இன்னைக்கு நாம தண்டக்குடியாக ஆக போறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க பேர் கட்டு போனா பரவாயில்ல, என் புருஷன் எக்கேடுபட்டு பண்ணாலும் பரவாயில்ல, அவனை அது என்ன பாடுபடுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டுற போறோமா? சிறையிருப்புல மாட்டிக்கிட்டு இருக்க வாழ்க்கைய வேணுமா நமக்கு? யோசிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, நம்ம தூற்றி திரிகிற அதிகார வல்லமையை பயன்படுத்தி நம்ம முடக்க நினைக்கிற இந்த ஆமானின் என்கிற அமலேக்கின் ஆவியை நாம உபவாசம் பண்ணி ஜெயிக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் வச்சு. அல்லேலூயா. இது எல்லாமே ஞான அர்த்தமா நம்ம வாழ்க்கையில இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்க, இதை தான் ஆண்டவர் அப்படி எழுதி வச்சு. அல்லேலூயா. இதை இன்னைக்கு உபவாசம் எதுக்கு இருக்க சொன்னாரு? உபவாசம் இருந்தா எஸ்தரை போல நாமளும் இதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கார். அதனால என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியாக இன்னைக்கு எஸ்தர் தன்னுடைய எதிரியான ஆமானை கண்டுபிடிச்சா. இன்னைக்கு உங்க எதிரியான ஆமான் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்படி ஜெபிக்க போறீங்க? யோசித்து பாருங்க. இன்னைக்கு உபவாசத்தோட இருக்கிற தேவ பிள்ளைய, இதுவே சரியான நாள், இதுவே சரியான நேரம். இப்பொழுது நீ யுத்தம் பண்ணாதான் இன்றைக்கு உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், உன் புருஷனை காப்பாற்ற முடியும், உன் மனைவியை காப்பாற்ற முடியும், உன் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், உன் வருமானத்தை காப்பாற்ற முடியும், உன் நல்ல மதிப்பை காப்பாற்ற முடியும், உன் நல்ல பேரை காப்பாற்ற முடியும், உன் குடும்பத்தை, உன் இனத்தை, உன் சந்ததியை காப்பாற்றி கொள்ள முடியும். இன்னைக்கு இப்படிப்பட்ட சத்துருக்கள் ஏராளம் ஏராளம் வெட்டுக்கிளியை போல கூட்டம் கூட்டமாய் நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய வேலை, நம்ம வருமானம், நம்ம வீடு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறது. இன்னமும் நாம் அதை கவனிக்காம அதற்கு விரோதமாய் எழும்பி யுத்தம் பண்ணாம இருப்போமே, ஆனால் இந்த அமலேக்கால அன்றைக்கு சவுல் அழிந்தது போல நாமும் கூட ஒரு நாள் அழிக்கப்படணும். என்ன பண்ண போறோம்? யோசித்து பாருங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கேட்ட வார்த்தையை மனதில் வைங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வேலையில நம்ம மத்தியில் இருக்க அருமையான ஜாய்ஸ் சிஸ்டர் வந்து நம்மளை ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. நாம சகோதரியோடு கூட சேர்ந்து நாம ஜெபிப்போமாக. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. நம்ம யாவரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் இயேசுப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொன்னவரே, மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, மை துதிக்கிறோம் ஐயா. இந்த உபவாச நாளிலே அப்பா கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆமானை அழிக்க, அப்பா அமலேக்கினை அழிக்கத்தக்கதாக அப்பா ஒரு புது பலனை எஸ்தருக்கு கொடுத்தீரே. இந்த உபவாச நேரத்திலே அப்பா எங்களுக்கும் அந்த பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற அந்த ஆமான் என்கிற அப்பா துதிக்கிற அமலேக்கன் என்கிற அப்பா அந்த அப்பா துதிக்கிற மேசப்பா சத்ருவை நாங்கள் மேற்கொள்ளும்படியாக எங்களுக்கு இந்த உபவாசம் தேவை ஐயா. அப்பா குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து அப்பா உபவாசத்திலே நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு பலனை உண்டு பண்ணி தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அதிகாரமுள்ள வார்த்தையை கொடுத்து எல்லா ஆமானை அழிக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த வேளையில் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இங்க வந்தது நல்லதென்று நாங்கள் கண்டு கொள்ளும்படியாக இந்த உபவாசம் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். அநேக காரியங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். எங்களையும் வார்த்தையை கொண்டு அப்பா வழி நடத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படியாக இனி எப்படியா நாங்கள் உபவாசம் இருந்து கர்த்தருக்காக புது பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் அப்பா இந்த நேரத்துல வார்த்தையை கொண்டு பேசினீர். அதற்காக மக்க நன்றி ஐயா. கேட்காத
இருந்த மக்களுக்கும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இங்க வராத பிள்ளைகளும் இந்த வார்த்தையின்படியாக ஏசப்பா இந்த உபவாசம் முக்கியம் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு இந்த காரியத்தை நீ நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி. வார்த்தையை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. வார்த்தையை கொடுத்த மகனை மறைத்து இன்னும் அநேக காரியங்களை வார்த்தையின் மூலியமாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த உபவாச நேரத்திலே எப்படி இருக்க வேண்டும், எதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வேலையை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற முற்றிலும் ஆட்கொண்டும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உபவாசத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பமாய் ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுத்து பிள்ளைகளை அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு வந்த பிள்ளைகளுக்கு கண்ணீரை துடைங்க ஐயா. வேதனையோடு வந்திருந்த பிள்ளைகளுக்கு வேதனையை மாற்றி போடுங்க ஐயா. பலவீனத்தோடு வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து என் தேவன் என் பலவீனத்தை மாற்றுவாரா, என் கண்ணீரை துடைக்க மாட்டாரா, என் நெருக்கத்தை மாற்ற மாட்டாரா, எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலே வந்திருக்கிறேனே, என் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கும்படியாக பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஜெபவேளை நாங்கள் முடிக்கிறோம் ஐயா. நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். மீதியான நேரம் வீட்டுக்கு போகிற காரியங்களிலே என்னென்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு கொடுத்த வார்த்தையை நாங்கள் தியானித்து இனி இப்படிப்பட்ட காரியங்களில் அதிகமாய் நாங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றினதுக்காக எமக்கு நன்றி. எல்லாவற்றையும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.